ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீக்கங்காய் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போது பீக்கங்காய் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இப்போது 1/4 கிலோ பீக்கங்காவை தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கூட்டு செய்கிறதுக்கு 10 to 12 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா, அப்புறம் 2 சில் தேங்காய் சிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம், பூண்டு, சீரகத்தை மிக்சியில் 1-2 அடித்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீக்கங்காவை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம மிக்சியில் அடித்து வச்ச வெங்காயம், பூண்டு, சீரகத்தை சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, அப்புறம் நம்ம கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம பீக்கங்காவை மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பீக்கங்காய் ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். பீக்கங்காய் ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பீக்கங்காய் வெந்திருக்கு. இந்த மாதிரி முக்கால்வாசி வெந்தால் போதும். இப்போ நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற தேங்காய் சிலை இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நான் மசாலாலாம் ஒன்று சேர்கிறதுக்காக 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு இப்போ மசாலாலாம் ஒன்று சேர்ந்துருச்சு. நமக்கு இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பீக்கங்காய் கூட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக செய்கிறதுக்காக கடைசியாக ஒரு முட்டையை நம்ம இது கூட உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றின உடனே கரண்டியோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்படி கலந்து விடுறதுனால முட்டை எல்லா சைடும் ஈவனாக கலந்து நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்குங்க. அடுப்பு சிம்லே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடிக்குங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ பீக்கங்காய் கூட்டு சூப்பர் எம்மி டேஸ்ட்டில் ரெடி ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.